எடப்பாடியை சந்தித்தார் அழகிரி. திடீர் பரபரப்பு, அதிர்ச்சி முடிவு. அதாவது, சென்னையில் நடந்த முதல்வர் வீட்டு விசேஷத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலினும் அவரது சகோதரர் மு.க. அழகிரியும் அருகருகே அமர்ந்து நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததில் கோபாலபுர உறவுகள் அனைவருடைய கண்கள் பனித்து இதயங்கள் இனித்த சம்பவம் அரங்கேறியதாக சொல்கிறார்கள். முதல்வரின் அத்தை மகன் அமிர்தத்தின் மகள் கலைச்செல்வியின் மகளான இலக்கியாவுக்கு கிரிதரா என்பவருடன் பிப்ரவரி 22 திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. தர்பூசணியில் ஊசி மூலம் ரசாயனம் சேர்க்கிறார்கள் என வீடியோ போட்டு வாங்கி கட்டி கொண்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமாரை நினைவிருக்கிறதா? அவருடைய மகள்தான் இலக்கியா. அண்ணா சாலையில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் நடந்த நிகழ்ச்சிக்கு கட்சியின் முக்கிய புள்ளிகளுக்கே கூட அனுமதி இல்லை என சொல்லிவிட்டார்கள். முழுக்க கோபாலபுர குடும்பத்தினரின் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் என நினைத்தார்கள். முதல்வரும் மனைவியுடன் சரியான நேரத்திற்கு வர அவருக்கு முன்பே அண்ணன் அழகிரியும் அவருடைய மனைவியும் வந்து காத்திருந்தார்கள். சில தினங்களுக்கு முன் மறைந்த மு.க. முத்துவின் மகன் அறிவுநிதியின் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து கொண்டபோது அண்ணன் தம்பி இருவரும் சரியாக பேசிக்கொள்ளவில்லை என ஒரு சர்ச்சை எழுந்தது நினைவிருக்கும். மதுரையில் அழகிரியின் முன்னாள் ஆதரவாளர் மன்னன் அதிமுகவில் சேர்ந்த விஷயத்தில் அண்ணன் மீது வருத்தத்தில் இருக்கிறார் முதல்வர் என பேச்சுக்களும் கிளம்பிய பின்னணியில் நடந்தது இந்த நிகழ்ச்சி. தம்பி வந்ததும் முகம் மலர வரவேற்று அழகிரி அருகே இருந்த சேரை காட்ட அங்கேயே அமர்ந்து விட்டார் முதல்வர் ஸ்டாலின். கருணாநிதியின் மருமகன் அமிர்தம், முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருவரும் அருகருகே உட்கார்ந்து நீண்ட நேரம் சிரித்து பேசியதை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர் கோபாலபுரத்து உறவுகள். மாறன் சகோதரர்களில் தயாநிதி மனைவியுடன் வந்திருந்தார். கலாநிதி சார்பில் காவேரி மட்டும் கலந்து கொண்டதாக சொல்கிறார்கள். தொடர்ந்து நிச்சயதார்த்த உறுதிமொழி பத்திரத்தை முதல்வரை வாசிக்க அருகே அதை ஆமோதித்தபடி அமர்ந்திருந்தார் அழகிரி. வரும் ஆகஸ்டில் திருமணம் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கழக தளபதி ஏற்றுக்கொண்டாலும் மதுரை தளபதிகள் தடுக்கிறார்கள், புலம்பும் அழகிரி ஆதரவாளர்கள். இந்நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி ஆதரவாளர்கள் திமுகவில் தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்ற அதிருப்தியில் மாற்று அரசியல் பாதையை தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்கள் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தரப்புடன் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் என கூறப்படுகிறது. இந்த முன்னேற்றம் மதுரை அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. 2014ஆம் ஆண்டு அழகிரி மற்றும் அவரது அணியினர் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சியின் உள் பிரச்சனைகள் வெளிப்படையாக பேசப்பட்டன. காலப்போக்கில் குடும்ப மட்டத்தின் சமரச முயற்சிகள் நடந்ததாக சொல்லப்பட்டாலும் அவருடைய ஆதரவாளர்கள் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்படுவது குறித்து தெளிவான முடிவு எடுக்கப்படவில்லை. சில மாதங்களுக்கு முன்பு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அழகிரியை நேரில் சந்தித்த போதும் அவரின் ஆதரவாளர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேறவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தங்களின் அரசியல் எதிர்காலம் குறித்து அழகிரி அணியினர் புதிய முடிவுகளை பரிசீலிக்க தொடங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் பின்னணியில் தொழில்துறை தொடர்புகளின் மூலம் அதிமுக தலைமையுடன் தொடர் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதற்கு நேர்மறையான சைகை கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது. ஜெயலலிதா பிறந்தநாள் நிகழ்வை ஒட்டி அதிகாரப்பூர்வ இணைப்பு அறிவிப்பு வெளியாகலாம் என்ற அரசியல் கணிப்புகள் உள்ளன. அழகிரி அணியினரின் இந்த நகர்வு தென் மாவட்ட அரசியல் சமநிலையை பாதிக்கக்கூடும் என மதிப்பிடப்படுகிறது. குறிப்பாக மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் அவருக்குள்ள ஆதரவு 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முக்கிய காரணியாக அமையலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில் திமுக தரப்பில் இருந்து இது குறித்த இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியாகவில்லை. அதேபோல் அழகிரி தரப்பில் இருந்தும் உறுதிப்படுத்தப்பட்ட அறிக்கை வெளிவராத நிலையில் ஆதரவாளர்களின் பேச்சுக்கள் மட்டுமே அரசியல் பரபரப்பை உருவாக்கி வருகின்றன. ஏற்கனவே அழகிரி ஆதரவாளர்கள் பலர் தாவேகாவில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் அழகிரி அணியின் அடுத்தடுத்த அரசியல் முடிவுகள் தமிழக அரசியலில் புதிய மாற்றங்களுக்கு வழிவகுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2026 தேர்தலை முன்னிட்டு இந்த நகர்வு முக்கிய திருப்பமாக அமையுமா என்பது கவனிக்கத்தக்கதாக உள்ளது.
தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களது அமைப்பை வலுப்படுத்தும் பணியில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் மதுரை அரசியலில் முக்கியமான மாற்றமாக திமுக நிர்வாகியும் அழகிரி ஆதரவாளருமான எஸ்.ஆர். கோபி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளார். ஏற்கனவே மதுரை மாநகராட்சி முன்னாள் துணை மேயரும் அழகிரி ஆதரவாளருமான பி.எம். மன்னன் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருந்தார். தற்போது அதே அணியைச் சேர்ந்த எஸ்.ஆர். கோபியும் அதிமுகவில் இணைந்திருப்பது தென் மாவட்ட அரசியலில் பெரும் மாற்றமாக பார்க்கப்படுகிறது. எஸ்.ஆர். கோபி நீண்ட காலமாக திமுகவில் தலைமை செயற்குழு உறுப்பினராக செயல்பட்டவர். தென் மாவட்டங்களில் முக்கிய தாக்கம் செலுத்திய அழகிரி அவர்களின் நெருங்கிய ஆதரவாளராக அறியப்பட்டார். மதுரை அரசியலில் அழகிரிக்கு நெருக்கமான முக்கிய முகங்களாக பொட்டு சுரேஷ் மற்றும் எஸ்.ஆர். கோபி விளங்கினர். பொட்டு சுரேஷ் கொலை செய்யப்பட்டதை அடுத்து அழகிரி அணியில் செயலில் இருந்த முக்கிய நபராக எஸ்.ஆர். கோபி செயல்பட்டார். அழகிரி நீக்கப்பட்ட காலகட்டத்தில் அவருடன் நெருக்கமாக இருந்த மன்னன் எஸ்.ஆர். கோபி, இசக்கிமுத்து, முபாரக் மந்திரி, திருப்பரங்குன்றம் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டனர். திருப்பரங்குன்றம் கார்த்திகேயன் பின்னர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். இந்த நிலையில் மன்னன் மற்றும் எஸ்.ஆர். கோபி தற்போது அதிமுகவில் இணைந்துள்ளனர். கலைஞர் கருணாநிதி மறைவிற்கு பிறகு திமுகவில் அரசியல் வாரிசு விவகாரம் தீவிரமானது. ஸ்டாலின் தலைமையிலான அணியுடன் பல நிர்வாகிகள் இணைந்தனர். எஸ்.ஆர். கோபியும் அந்த கட்டத்தில் ஸ்டாலின் அணியுடன் செயல்பட்டார். இருந்தாலும் அவருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படாத நிலை நீடித்தது. இதற்கிடையில் நீக்கப்பட்ட அழகிரி ஆதரவாளர்கள் தங்களை மீண்டும் திமுகவில் சேர்க்க வேண்டும் என மன்னிப்பு கடிதம் அளித்ததுடன் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து மனுவும் வழங்கினார். தீர்மானம் எடுக்கப்படாத நிலையில் மன்னன் தலைமையிலான அணி மாற்று அரசியல் களத்தை தேர்வு செய்தது. அதன் விளைவாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். இந்த இணைவு மதுரை கிழக்கு தொகுதியில் நேரடி அரசியல் மோதலுக்கான சூழலை உருவாக்கியுள்ளது. திமுக அமைச்சராக உள்ள பி. மூர்த்தி அவர்களை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக பி.எம். மன்னன் களமிறங்க உள்ளார். இதன் மூலம் மதுரை கிழக்கு தொகுதி இந்த முறை கடும் போட்டிக்கான மையமாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் மதுரை முழுவதையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அழகிரி அணியின் முக்கிய முகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அதிமுகவில் இணைந்திருப்பது தென் மாவட்ட அரசியல் தன்மையை மாற்றக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நகர்வு தேர்தல் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சூழல் உருவாகியுள்ளது. மதுரை அரசியல் மீண்டும் தமிழக அரசியலின் முக்கிய கவன மையமாக மாறியுள்ளது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.